أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وعلى آله وأصحابه أجمعين، أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தம். சாந்தி சமாதானம் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் உற்றார் உறவினர்கள் சஹாபா தோழர்கள் தாபிஈன்கள் தபூ தாபிஈன்கள் குறிப்பாக நம் அத்துணை பேர்கள் மீதும் என்றும் நிலவட்டுமாக. அன்பான சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, தொடராக நாம் பார்த்து வருகிற ஒரு தலைப்பு இறைவனுடைய சாபத்துக்குரியவர்கள் யார் என்கிற அந்த தொடரிலே இன்று அந்த சாபத்துக்குரியவர்கள் யார் என்பதை பார்க்கிற பொழுது அவன் ஒரு தவறான அருவருப்பான ஆபாசமான செயலில் ஈடுபடக்கூடியவன். பெரியவர் முதல் சிறியவர் வரைக்கும் சில நேரங்களில் சில சந்தர்ப்பங்களில் அந்த நோய் பரவலாக நம்முடைய பெரியவர்களையும் சிறியவர்களையும் அது ஆட்கொண்டிருக்கிறது. அதில் சிலர் வழி தவறி போய்விடுகிறார்கள். சில நேரங்களிலே கற்றவர்கள் கூட சருகி விடுகிறார்கள். பல நேரங்களில் கற்கிற மாணவர்கள் பழியாக்கப்பட்டு விடுகிறார்கள். அது ஆண்கள்கிட்ட மட்டுமல்ல, பெண்கள்கிட்டையும் அந்த நோய் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அப்படியான ஒரு பாவம், ஒரு குற்றம், சாபத்திற்குரிய செயல். அது என்னவென்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மல்ஊனுன், சாபம் என்று கூட சொல்ல இல்லை, மல்ஊன், சபிக்கப்பட்டவன், மன் ஆமில பி அமலி கௌமி லூத்தின் என்று சொன்னார். லூத் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய சமூகம் செய்த ஒரு அருவருப்பான செயல். அந்த செயலை யாரு செய்கிறாரோ அவன் சபிக்கப்பட்டவனாக இருக்கிறான். இன்னொரு ரிவாயத்துல லஅனல்லாஹு மன் அமில அமல கௌமி லூத்தின், லூத் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் அந்த சமூகம் செய்த செயலை யாரு செய்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் சபித்து இருக்கிறான். ஒரு இடத்தில் மல்ஊன், சபிக்கப்பட்டவன், இன்னொரு இடத்தில் அல்லாஹ் சபிக்கிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு ஒரு தடவை சொல்ல இல்லை. சஹாபாக்கள் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த செய்தியை சொல்லுகிற பொழுது லஅனல்லாஹு மன் அமில அமல கௌமி லூத்தின் என்பதை மடக்கி மடக்கி 3 தடவை சொன்னாங்க. சொல்லும் பொழுது அவர்களுடைய முகத்தில் ஒரு வகையான பதஷ்டத்தை பார்க்க முடிந்தது. உணவு ஒரு பயங்கரமான ஒரு குற்றம், அது அருவருப்பான குற்றம். அதை யாரு செய்கிறார்களோ சாபத்துக்குரியவர்கள், அல்லாஹ் சபிக்கிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உரத்த குரலில் அவர்கள் மிக கடுமையான முறையில இந்த வார்த்தையை பயன்படுத்தினார்கள். மடக்கி மடக்கி
3 தடவைகள் சொன்னார். எனவே சமூகத்தில் ஒரு அருவருப்பான செயல் அந்த லிவாத் என்கிற ஓரினை சேர்க்கை. இதை இஸ்லாம் வன்மையாக கண்டிக்கிறது. குர்ஆன்ல 13 இடங்களில் கிட்டத்தட்ட 11 சூறாக்களில் அல்லாஹ் இதை சொல்லி 13 இடம் 11 சூறாக்களில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இதை கண்டித்து சொல்லி இருக்கிறான். ஓரினை சேர்க்கை அல்லாஹ்வுடைய கடுமையும் வேதனையும் அதில் இருக்கிறது. அல்லாஹ் ரொம்ப கோபப்படுகிறான் இந்த மானக்கேடான காரியத்தை செய்பவர்கள் மீது. அது அந்த லிவாத் என்கிற ஓரினை சேர்க்கை என்பது இயற்கைக்கு மாற்றமானது. இயற்கைக்கு மாற்றமானவன். மிருகங்கள் கூட தன்னுடைய ஒரு ஆண் மிருகம் பெண் மிருகத்தை தேடி செல்கிறது. மிருகம் கூட அந்த வேலையை செய்யாது. ஆணும் ஆணும் பெண்ணும் பெண்ணும் சேர மாட்டார். மிருகத்துக்கு கூட அந்த எண்ணம் வரவில்லை. அதை விட கேடு கெட்டது. அல்லாஹ் அதை வன்மையாக கண்டிக்கிறான். மார்க்கம் அதை தடை செய்கிறது. இயற்கைக்கு மாற்றம். அல்லாஹ் சொல்றான், வல்லதீன ஹும் லிஃபுரூஜிஹிம் ஹாஃபிதூன் இல்லா அலா அஸ்வாஜிஹிம் அவ் மா மலக்கத் ஐமானுஹும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், யார் தன்னுடைய வெக்கத்தலத்தை பாதுகாத்து கொண்டார்களோ, சொர்க்கவாசிகளை சொல்றான். ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் யாருக்கு கிடைக்கும் என்கிற அந்த இடத்தில் அல்லாஹ் சொல்கிறான், யாரு தனது வெக்கத்தலங்களை பாதுகாத்து கொண்டார்களோ அவர்களுக்கு சொர்க்கம் இருக்கிறது. இல்லா அல அஸ்வாஜிகும், தங்களுடைய மனைவிமார்கள்ட்ட மட்டும்தான் செல்வார்கள். அல்லது அந்த காலத்தில் அடிமை மனைவி மாதிரி பயன்படுத்தி கொள்ளலாம் என்று இருந்தன. எனவே அடிமை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். வலது கரம் சொந்தமாக்கி கொண்டவர்கள். அவர்கள் பழிப்புக்குரியவர்கள் அல்ல. ஏனென்றால் தன்னுடைய மனைவி கிட்ட அவர்கள் செல்கிறார். அதோடு நிறுத்தல. இதை விட்டுட்டு வேறு பக்கம் வேறு வகையான உறவுகளை யாரு செய்கிறார்களோ என்று அல்லாஹ் சொல்றான். அவர்கள் வரம்பு மீறியவர். இதை விட்டுட்டு அல்லாஹ் சொன்ன மாதிரி தன்னுடைய மனைவியோடு உறவு வைக்காமல் வேறு வகையை அவர்கள் எடுத்துக்கொண்டால் ஆதூன்கிறான், வரம்பு மீறியவர்கள். இந்த அளவுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கண்டிக்க. இயற்கைக்கு மாற்றமான லூத்துடைய கௌம் செய்த செயல்பாடு இருக்கிறதே, அது அருவருப்பான செயல். லூத்துடைய கௌம் தான் முதல்ல இந்த பாவத்தை செய்தார். லூத் வசித்த அந்த பகுதியில் ஒரு குடும்பம் இஸ்லாமிய குடும்பம். அது லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய குடும்பம் மட்டும்தான். அதுல கூட அவங்க மனைவி அந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பரிபூர்ணமாக எடுத்துக்கொள்ளவில்லை. அவர்கள்ட்ட உள்ள ஒரு அசிங்கமான செயல்பாடு இருந்தது. பெண்களை விட்டுவிட்டு ஆண்களை தேடி சென்றார்கள். ஓரினை சேர்க்கை மீது அவ்வளவு மோகம் கொண்டவர்களாக இருந்தார்கள். அந்த நபிக்கு கடுமையான ஒரு வேலை. எல்லா நபிக்கும் ஷிர்க்க விடுங்க, அல்லாஹ்வை வணங்குங்க என்று சொல்லுகிற பணி இருந்தது. ஆனால் இந்த நபிக்கு அதை சொல்வதை போன்ற அழுத்தம் கொடுக்க வேண்டியது இருந்தது. இந்த ஈன செயலை செய்யாதீர்கள் என்று தடுக்க வேண்டிய பொறுப்பு அவர்களுக்கு இருந்தது. இவர்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தனது திருமறையில சொல்லி காட்டுகிறான். லூத்துடைய கௌம் எப்படி இருந்தார்கள். வலூத்துன் இத் கால லிகௌமிஹி, லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய சமூகத்தை பார்த்து சொன்னாங்க, இன்னக்கும் லதஅதூனல் ஃபாஹிஷத மா சபகக்கும் பிஹா மின் அஹதிம் மினல் ஆலமீன். தன்னுடைய கூட்டத்தினர்களை பார்த்து சொல்றாங்க, ஏன் அருவருப்பான காரியத்தில் ஈடுபடுறீங்க? மானக்கேடான காரியம். உலகத்தில் இதற்கு முன்னால் யாருமே இந்த ஓரினை சேர்க்கை என்கிற அருவருப்பான காரியத்தை செய்ததே இல்லை. நீங்க இப்படி செஞ்சிட்டு இருக்கிறீங்களே, அதை விட்டு விலகி வாருங்கள். அந்த தொடரில் இன்னக்கும் தூணர் ரிஜால், ஆண்கள் மீது ஆண்களே மோகம் கொண்டவர்களாக திரிகிறீர்களே, ஆண்கள் மீது ஆண்களே மோகம் கொள்கிறார்கள். இது எவ்வளவு பெரிய ஒரு கேவலமான விஷயம் என்று அந்த மக்களுக்கு மத்தியில் ஏகத்துவத்தை சொல்வது மட்டுமல்லாமல் இந்த அசிங்கத்தையும் சுட்டி காட்ட வேண்டிய, கண்டிக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டார். உடனே அவர்கள் மறுப்பு கொடுக்கிறார்.
காலு இத்தினா பிஅதாபில்லாஹ் இன் குன்த மினஸ் சாதிகீன், நீ உண்மையாளராய் இருந்தா லூத்தே எங்களுக்கு அல்லாஹ் புறத்திலிருந்து வேதனையை இறக்கு பார்த்து கொள்ளலாம், நாங்க அதுக்கு பார்த்து அந்த வேதனையை ஏற்றுக்கொள்வது தயாரா இருக்கிறோம், ஆனா எங்களுடைய ஈனச் செயலை விடமாட்டோம் என்கிற அடிப்படையில் சொன்னார். லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் படாத பாடுபட்டு போனார். அல்லாஹ் கிட்ட துவா செய்றாங்க, ரப்பின் சுர்னி அலல் கௌமில் முஃப்ஸிதீன், இந்த குழப்பமான இந்த கூட்டத்திற்கு எதிராக அல்லாஹ் எனக்கு உதவி செய்வாயாக என்று அல்லாஹ் இடத்துல துவா செஞ்சாங்க. அல்லாஹ் அவர்களுடைய வீட்டிற்கு ஒரு நீண்ட வரலாறு அது. அவர்களுடைய வீட்டிற்கு மலக்குகளை அல்லாஹ் அனுப்புகிறான். அதாபுடைய மலக்குகள் மனித தோற்றத்தில் வந்தார். எந்த அளவுக்கு என்றால் வரலாற்றில் குறிப்பிடுறாங்க தஃசீருடைய உலமாக்கள், ஹிசானுல் வஜ்ஹ், அவருடைய முகம் அழகான தோற்றத்தோடு வந்தார். இளமை பருவத்தோடு இருந்தார்கள் அந்த மலக்குகள். மனித தோற்றம், இளமை தோற்றம், ஹிசானுல் வஜ்ஹ், அழகிய தோற்றத்தோடு வந்தார். இப்படி விருந்தாளியாக இளைஞர்களாக அழகான தோற்றத்தோடு வந்த வாலிபர்களை பார்த்து அவருடைய மனைவி தன்னுடைய சகாக்கிட்ட வீட்டை விட்டு புறப்பட்டு அங்க உள்ள தோழர்கள்ட்ட எல்லாம் போய் சொல்றா, இப்படி எங்க வீட்டுக்கு வந்திருக்கிற அந்த ஆண்கள் அழகாக இருக்கிறார்கள், இளைஞர்கள் உங்களுக்கு ஏத்தவர்களாக இருக்கிறார்கள். உடனே அவர்கள் அங்கு வருகிறார்கள். அந்த பாவிகள், அந்த ஓரினை சேர்க்கைக்கு மோகம் கொண்டிருக்கிற அப்படிப்பட்ட கேடுகட்டவர்கள் வருகிறார். அல்லாஹ் சொல்றான், வஜாஅஹுல் மதீனத்தி யஸ்தப்ஷிரூன், இந்த அழகிய தோற்றமுடைய இந்த இளைஞர்களை பார்த்த மாத்திரத்தில் அவர்கள் மகிழ்ச்சி அடைந்தார்கள். ரொம்ப அழகான வாலிபர்கள் வந்திருக்கிறார்கள் என்று அவர்கள் மகிழ்ச்சியோடு வந்தார்கள். அவர்களை பார்த்து மகிழ்ச்சி அடைந்தார். தவறாக அவர்கள்ட்ட நடந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தோடு செல்றாங்க. லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கெஞ்சுறாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான், قال إن هؤلاء ضيفي فلا تفضحون, இவர்களெல்லாம் எனது விருந்தாளிகள், நீங்க அவமானப்படுத்தி விடாதீர்கள், மக்களே அவமானப்படுத்தி விடாதீர்கள். கடைசி வரைக்கும் அவங்களுக்கு கடைசியில தான் தெரியும், அந்த பேச்சுவார்த்தை நடக்கிற வரைக்கும் மனிதர்கள் தான் நினைச்சிட்டு இருந்தாங்க, அப்புறம் தான் மலக்குன்னு தெரிந்தது. என்னை அவமானப்படுத்தி விடாதீர்கள். கேட்கையில அவர்கள்ட்ட நெருக்கமாக போகிறார்கள். ஒத்தகுல்லா அடுத்து சொல்றாங்க. இதையும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். ஒத்தகுல்லா, அல்லாஹ்வை அஞ்சு கொள்ளுங்கள். வலா துஹ்ஸூனி, என்னை கேவலப்படுத்தி விடாதீர்கள். அங்க ஃபதீஹத் ஆக்கிறாதீங்க, என்னை கேவலப்படுத்தி விடாதீர்கள், அல்லாஹ் அஞ்சு கொள்ளுங்கள். அவர்கள் சொன்னார்கள், அவலம் நன்ஹக், நீங்க இதோடு நிறுத்தி கொள்ளவில்லை என்றால், நாங்க ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம் இப்படியெல்லாம் பேசக்கூடாது, இதோடு நிறுத்தி கொள்ளோத்தே என்று எச்சரிக்கை செய்தார். இவ்வளவு பெரிய நெருக்கடி கேட்கையில அந்த மலக்குகள்கிட்ட மனித ரூபத்தில் இருக்கிற அழகிய தோற்றமுடைய இளைஞர்களாக இருக்கக்கூடிய அந்த இளைஞர்களிடத்தில் இன்னும் நெருக்கமாக போகிறார். அப்போ சொல்றாங்க, கால ஹஉலாஇ பனாதி இன் குன்தும் ஃபாயிலின், நீங்க ஏதாயிலும் செய்ய வேண்டும் என்று சொன்னால் எனது அழகிய பெண் மக்களை உங்களுக்கு தருகிறேன், திருமணம் செய்து தருகிறேன், அவர்களோடு உறவு வைத்துக் கொள்ளுங்க. ஏன் இப்படிப்பட்ட அசிங்கமான ஓரினை சேர்க்கைக்குள் செல்றீங்க என்று அவர்கள் சொல்லி பார்த்தார். கேட்கவில்லை. ரொம்ப வேதனைப்பட்டார், ரொம்ப கஷ்டப்பட்டார். அல்லாஹ் சொல்றான், லஅம்ருக்க, லூத்தை பார்த்து சொல்றான், லஅம்ருக்க, உனது வயதின் மீது சத்தியமாக அல்லது உங்க உயிரின் மீது சத்தியமாக, இன்னகும் லஃபி சகர்த்திஹிம் யமஹூன், இவர்களை பொறுத்தவரையில இவர்கள் மயக்கத்திலும் தட்டழிந்து கொண்டும் இருக்கிறார். யமஹூன், ஒரு தட்டழிந்த கூட்டம், நீங்க என்ன சொன்னாலும் கேட்க மாட்டார். எனது அழகிய மக்களை உங்களுக்கு நான் எது வேண்டுமானாலும் செய்து கொள்ளுங்கள், திருமணம் செய்து வைக்கிறேன் என்று சொல்லுகிற பொழுது இவர்கள் கேட்டுக்கொள்ளாத மயக்கத்திலையும் தட்டழிந்து கொண்டு இருக்கிறார். கேடு கெட்டவர்கள், இவர்களுக்கு வேதனை மட்டும்தான் தீர்வு. அதிகாலை நேரத்திலே ஒரு பெரிய முழக்கத்தோடு அல்லாஹ்
இடி முழக்கத்தோடு அவர்களை பிடித்து கொண்டான். இவர்களுக்கு சுடப்பட்ட பொடி கற்களின் மூலமாக அவர்களை அல்லாஹ் கர்மலை பொழித்து அவர்களை அழித்தான். அவர்களை தலைகீழாக பிரட்டினான். இவ்வளவு பெரிய வேதனைக்குரிய, ஏன்னா அல்லாஹ்வுக்கு அவ்வளவு கோபம். ஓரினை சேர்க்கை என்பது சாதாரண விஷயம் அல்ல. சில நேரங்களில் பெரியவர்கள் கூட இதுல அகப்பட்டு விட, நல்ல இபாதத்தான மனுஷர்கள் கூட மாட்டிக்கொள்கிறாங்க, சாதாரணமாக நினைத்துக் கொள்றாங்க. இல்லை, அது அல்லாஹ்வுக்கு அவ்வளவு கோபத்தை. சாஃபிலகா, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், ஆலியகா சாஃபிலகா, உயர்ந்த, அதாவது மேல் பகுதியை கீழ்ப்பகுதியாக இப்படி தலைகீழாக மாற்றி விட்டான் அல்லாஹ். அவ்வளவு கோபப்படுகிறான். நல்ல இபாதத்தான பெரிய மனிதர்கள் கூட சில நேரங்கள்ல ஓரினை சேர்க்கையில் மாட்டி விடுகிறார். பெரிய ஆள், நல்ல இபாதத்தான மனிதர், கற்றவர்கள் மாட்டிக்கொள்கிறார்கள், உலமாக்கள் மாட்டிக்கொள்கிறார்கள், மாணவர்கள், கற்கிற மாணவர்கள் பலியாகி விடுகிறார்கள். எவ்வளவு பெரிய கேவலமான விஷயம். ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுக்கு பிடிக்காத கோபத்தை தரக்கூடிய, சாபத்தை தரக்கூடிய ஒரு செயல் ஓரினை சேர்க்கை. பெண்களும் இதில் விதிவிலக்கில்லை என்பதை கேட்கிற பொழுது மிகப்பெரிய வேதனையாக இருக்கிறது. திருமணம் முடித்த தனது கணவனோடு இருப்பதை விட, இதையெல்லாம் சொல்வதற்கு கூட இந்த ஜும்ஆவுடைய மேடையை பயன்படுத்துவதற்கு ஒரு அசிங்கமாக இருந்தாலும் மார்க்கம் சொல்லியாக வேண்டும். சில நேரங்களில் திருமணமான பெண்கள் கூட இது மாதிரியான ஓரினை சேர்க்கையின் மோகத்தால் தனது கணவன்கிட்ட இருப்பதை விட வேறு தன்னுடைய தோழிகளோடு இருப்பதை விருப்பப்படுவதாக சமீப காலங்களாக கேள்விப்படுகிறோம். எவ்வளவு பெரிய ஒரு மோசம். இது சாதாரணமான நிலை. ஆனா நல்ல இபாதத்தான பிள்ளைங்க, நல்ல தொழுகை இபாதத்து, மார்க்கப்பற்று மார்க்கத்தை அறிந்தவர்கள். காரணம், இதை சாதாரணமாக நினைத்து கொண்டார். இது கடுமையான வேதனை. இது அல்லாஹ் சொல்லி முடிக்கிறான், இன்ன ஃபீ ஸாலிக லஆயாத். இது என்னமோ அவங்களுக்கு நடந்தது நினைச்சிடக்கூடாது, அதனால சொல்றான், இன்ன ஃபீ ஸாலிக லஆயாத். இதில் அத்தாட்சி இருக்கிறது, லில் முத்தவஸ்ஸிமீன். இதில் யாரு படிப்பினை பெற வேண்டும் என்று, யாரு சிந்தனை உடையவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு இதில் பாடம் இருக்கிறது. அதனால தான் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அவர்களுக்கு ஏற்பட்ட வேதனையும் கடுமையும் இதில் ஏற்படும். காரணம், அல்லாஹ் இந்த விஷயத்தில் ரொம்ப கோபப்படுகிறான் என்பதை இங்க அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறான். எனவே அருமையானவர்கள், அதனால தான் இதை சபிக்கிறான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். இருந்தாலும் மார்க்கம் இதற்கு ஒரு தீர்வு சொல்லுகிறது. இது ஒரு வகையான நோய். இது ஒரு வகையான நோய். இதிலிருந்து வெளிப்பட வேண்டுமானால் உலமாக்கள் அதற்கு சில இலாஜுகளை சொல்லி இருக்கிறார், சில தீர்வுகளை சொல்லி இருக்கிறார். முதலாக உங்களுக்கு அப்படியான எண்ணம் வருமானால், சில தப்பாக சில ஆண்களோடு தொடர்பு கொள்ள வேண்டும் என்கிற, அல்லது ஒரு பெண்ணோடு தொடர்பு கொள்ள வேண்டும், உறவு வைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற எண்ணம் இருக்குமானால், நீங்க முதல்ல நினைக்க வேண்டிய விஷயம், அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான் அப்படி நினை. அப்படி ஒரு தப்பான எண்ணம் வந்து விட்டால் உங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு உலமாக்கள் நமக்கு சட்டத்தை சொல்லி தருகிறார். முதல்ல உங்களை சரி செய்து கொள்ளுங்கள். அல்லாஹ் என்னோடு இருக்கிறான், எல்லா நேரங்களிலும் என்னை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான். அல்லாஹ் என்னோடு இருக்கிற பொழுது, என்னை கண்காணித்துக் கொண்டிருக்கிற பொழுது, இந்த அருவருப்பான காரியத்தை நான் செய்தால் அல்லாஹ் சும்மா விட்டு விடுவானா? அசிங்கப்படுங்க, வெக்கப்படுங்க, அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறானே. இரண்டாவதாக நம்ம கடைபிடிக்க வேண்டிய அம்சம், அப்படியான எண்ணம் வந்து விட்டால், ஏதோ நம்ம கிட்ட இருக்கிற சில பையங்களோடு தொடர்பு வைக்க வேண்டும் என்கிற ஷைத்தானியத்து வந்து விட்டால், இரண்டாவது அல்லாஹுடைய விசாரணைக்கு பயந்து கொள்ள. அதை நினைத்து பாருங்கள், மனசுக்குள்ள கொண்டு வாங்க. அல்லாஹ் நாளைக்கு விசாரிப்பான். சிற்றின்பத்திற்காக ஒரு அருவருப்பான காரியத்தை செய்ய போகிறேன், அல்லாஹ் நாளைக்கு விசாரிப்பான். விசாரணை லேசாக இருக்கும், கடுமையாகவும் இருக்கும். ஆனால் இதன் மூலமாக என்னுடைய விசாரணை கடுமையாகி விடக்கூடாது. இப்படி நினைத்து பாருங்கள், அசை போட்டு பாருங்கள். மூன்றாவதாக, எனக்கு என்னை 5 சாட்சிகள் கண்காணித்துக் கொண்டிருக்கின்றன என்பதை நினைத்துக் கொள்ளுங்கள். 5 பேர் சாட்சி சொல்ல போறாங்க, அல்லது 5 அம்சங்கள் சாட்சி சொல்ல போகிறது அல்லாஹ் இடத்திலே. 5 வகையான கண்காணிப்பு இருக்கிறது என்று விளங்கிக் கொள்ளுங்கள். அதில் ஒன்று, முதல்ல அல்லாஹ் நமக்கு எதிராக சாட்சி சொல்ல போகிறான். பாவம் செய்யறவங்களுக்கு எதிராக அல்லாஹ் சாட்சி சொல்லுவான்.
அதுவும் குறிப்பாக இந்த லிவாத்தில், இந்த ஓரினை சேர்க்கையில் ஈடுபடக்கூடியவர்கள் மீது அல்லாஹ் கடுமையான கோபம் கொள்கிற காரணத்தால் அல்லாஹ்வே நேரடியாக வாதாடுகிறான், சாட்சி சொல்கிறான். அதை நினைத்து பாருங்க, மனசுக்குள்ள கொண்டு வாருங்க. இரண்டாவது சாட்சியாக மலக்குகள், மா யல்ஃபிது மின் கௌலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத், மலக்குகள், 2 மலக்குகள் நம்மை கண்காணித்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே மலக்குகள் எதிராக சாட்சி சொல்வார்கள். யோசித்து பாருங்க. மூன்றாவதாக உங்களுடைய உறுப்புகள் அல்லாஹ்வுக்கு எதிராக சாட்சி சொல்லும். அல்யௌம நக்திமு அலா அஃப்வாயிஹிம் வ துகல்லிமுனா ஐதீஹிம் வ தஷஹது அர்ஜுலுஹும் பிமா கானூ யக்ஸிபூன். அவர்களுக்கு வாயில் முத்திரை குத்தப்பட்டு விடும், அவருடைய கரங்களும் காலுகளும் அல்லாஹ்விடத்தில் சாட்சி சொல்லும். அப்ப இப்படி நினைத்து பாருங்க. அப்படி ஒரு நிலை வருகிற பொழுது மாட்டிக்கொள்வேன் அல்லாஹ்விடத்தில் என்று யோசித்து பாருங்க. இந்த பாவத்திலிருந்து நம்மை நாம் தடுத்துக் கொள்ளலாம். இது ஒரு வகையான ஷைத்தானியத்து. பொதுவாக மனிதன் பாவம் செய்யக்கூடிய இயல்புல அந்த சின்ன சின்ன பாவங்களை அல்லாஹ் மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான். நம்மை அறியாமல் பாவம் செய்கிற பொழுது, பாவம் செய்ய தூண்டுகிற பொழுது நம்மை முடிந்த அளவுக்கு தவிர்த்து கொள்ள பாருங்கள். இந்த ஷைத்தானியத்தை உங்களை மிகைத்து விட்டால் இதையெல்லாம் நினைத்து பாருங்கள், இதையெல்லாம் யோசித்து பாருங்கள். என்னுடைய உறுப்புகள் விடாது அல்லாட்ட எனக்கு எதிராக நாளைக்கு சாட்சி சொல்லுமே என்று யோசித்து பாருங்கள். நாலாவதாக நமக்கு சாட்சி சொல்லக்கூடியது இந்த பூமி. எந்த இடத்தில் இந்த தப்பை செய்கிறோமோ அந்த இடம் சாட்சி சொல்லும். நாம இந்த இடத்திலிருந்து தொழுதால் இந்த இடம் அல்லாஹ் கிட்ட சாட்சி சொல்லும், நமக்கு சாதகமாக சொல்லும். அல்லாஹ்வே இவன் தொழுதான். இந்த இடத்திலிருந்து பாவம் செய்கிறான் என்றால் அந்த இடம் அல்லாஹ் கிட்ட சாட்சி சொல்லும். எவ்வளவு பெரிய நிலை! இப்படியெல்லாம் யோசிச்சு பாருங்க. பள்ளிவாசல் கூட சில நேரங்கள்ல பள்ளிவாசல் என்கிற ஹுர்மத்தை கூட மறந்து விடுகிறார். ஷைத்தானியத்தை எவ்வளவு மிகைத்து விட்டது பார். நம்ம இருப்பது பள்ளிவாசல், இதிலிருந்து இந்த அசிங்கம் செய்கிறவே என்று கூட நினைப்பது இல்லை. நாம் கற்றுக் கொடுக்கிற இடத்தில் இருக்கிறோம். என் மூலமாக மக்கள் பாடம் பெற வேண்டி இருக்கிறது. இவர்கள் கூட மாட்டிக்கொள்கிறார். ஏன்னா அந்த அளவுக்கு ஷைத்தான் மிகைத்து விடுகிறான். அந்த அளவுக்கு மோசமான ஒரு செயல். ஒரு நபியே இதற்கு எதிராக போராடினார்கள் என்றால் எவ்வளவு பெரிய கடுமையான செயல். இதில் இருந்து தப்பிக்க வேண்டுமானால் இந்த பூமி சாட்சி சொல்லும். அதையும் கொஞ்சம் யோசித்து பாருங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், யௌமைதின் துஹத்திஸு அக்பாரஹா. நாளைக்கு இந்த பூமி தனது செய்திகளை சொல்லும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதுக்கு விளக்கம் கொடுத்தாங்க. பூமி செய்திகளை சொல்லும்னா என்ன அர்த்தம் தெரியுமா? இந்த பூமி நாம் என்ன செய்கிறோமோ அதை அல்லாஹ் கிட்ட நாளை மறுமை, இன்னவன் இன்ன இடத்தில் இன்ன காரியத்தை இந்த நேரத்தில் செய்தான், அன் தகூல அமலு கதா ஓ கதா ஃபி யௌமி கதா ஓ கதா, இந்த நாளிலே இந்த இடத்திலே இந்த வேளையை இவன் செய்தான் என்று அந்த இடம் அல்லாஹ் நமக்கு எதிராக செய்தி சொல்லும். அதைத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இங்கு யௌமைதின் துஹத்திஸு அக்பாரஹா என்று சொல்கிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு தஃப்சீர் சொன்னார். ஆக அருமையானவர்களே, இப்படியான ஒரு தர்பீயத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு அதிகமாக கொடுக்க வேண்டும். இது மாதிரியான விஷயங்களில் மாட்டிக்கொள்ளாமல் நம்முடைய இளைய தலைமுறைகளை பாதுகாக்க வேண்டும். அப்படியான செயல்பாடுகள் இருப்பதாக நமக்கு கேள்விப்பட்டால் அவர்களை கண்டறிந்து அதற்கான சிகிச்சையை கொடுக்க வேண்டும். இது ஆன்மீக சிகிச்சையும் இருக்கிறது, மருத்துவ சிகிச்சையும் இருக்கிறது. ஏனென்றால் இந்த பழக்கம் ஏற்பட்டு விட்டால், இதை லிவாத்தை பற்றி ஒரு அறிஞர் பெரிய கட்டுரை எழுதியிருக்கிறார், ஒரு அரபு தேசத்தினுடைய அறிஞர். அவரு அதுல குறிப்பிடுறார், யாரெல்லாம் லிவாத் என்கிற அந்த ஓரினை சேர்க்கையை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்களெல்லாம் ஏற்கனவே செய்யப்பட்டவர்களாக இருப்பார்கள். இது ஒரு தஜ்ருபா, இது ஒரு வகையான அனுபவம் அவர்களுக்கு இப்படிப்பட்ட செயலை தூண்டுகிறது. ஒரு வகையான சிந்தனை உருவாக்கக்கூடிய ஒரு கட்டுரையை எழுதியிருக்கிறார். நிறைய விஷயங்களில் இதை அங்கு குறிப்பிடுகிறார். ஏற்கனவே அவர்கள் பாதிக்கப்பட்டிருப்பார், ஏற்கனவே அவர்கள் பிறரால் தப்பாக செய்யப்பட்டவராக இருப்பார். அவர் மஃபூலா இருந்திருப்பார், இப்ப ஃபாயிலாக மாறிவிட்டார். எனவே நம்முடைய பிள்ளைகளை அந்த நோய்க்கு போய்விடாமல் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். இல்லை என்றால் அவர் எவ்வளவு பெரிய இடத்தில் இருந்தாலும் கூட அது ஒரு வகையான நோய்ங்கிறாங்க, அது ஒரு வகையான மறது, அது ஒரு வகையான அவருக்கு ஏற்பட்டிருக்கிற ஒரு பாதிப்பு.
அதை அந்த பாதிப்பிலிருந்து அவர், அதனாலதான் அவருக்கு கண்ணும் தெரியல, மூக்கும் தெரியல, இருக்கிற இடமும் தெரியல, இருக்கிறது பள்ளிவாசலும் தெரியல, இருக்கிறது எப்படிப்பட்ட இடம், எவ்வளவு புனிதமான இடம் என்று கூட தெரியாமல் ஆகிவிடுகிறது. அதுக்கு தான் அல்லாஹ் சொன்னா யமஹூன்னா, தட்டு தடுமாறி கொண்டிருக்கிறார். அவர்களை பொறுத்தவர்களை தட்டழிந்து கொண்டிருக்கிறார். என்னன்னு செய்யறே தெரியல, சக்கரத்துங்கிறான் அல்லாஹ். அவர்கள் மயக்கத்தில் இருக்கிறார், அதனால புரியல. எனவே நம்முடைய பிள்ளைகளை இப்பவுமே காப்பாற்றி விட வேண்டும். அப்படியான செய்திகள் உங்களுக்கு கிடைக்குமானால், அப்படியான சந்தேகம் உங்களுக்கு வருமானால் உடனே பிள்ளைகளை காப்பாற்றி விடுங்கள். இவர்கள் பெரியவர்களால் நாளைக்கு இவர்கள் இந்த காரியத்தை செய்வார். என்னதான் அழகான ஹலாலான மனைவி இருந்தாலும் கூட இந்த தப்பின் பக்கம் தான் அவருடைய நோக்கங்களும் எண்ணங்களும் போய்கொண்டிருக்கும். தன்னுடைய பதவியை பற்றியெல்லாம் அது பார்க்க விடாமல் தடுத்து விடும். அவ்வளவுப்பட்ட கேடுகட்ட ஒரு செயல் இந்த ஈன செயல் தான் இந்த ஓரினை சேர்க்கை. எனவே இதிலிருந்து நம்முடைய பிள்ளைகளை காப்பாற்ற வேண்டும் ரப்பல் ஆலமீன். அப்படிப்பட்ட நல்ல கூட்டத்தை நாம் அனைவர்களையும் சேர்த்தல்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அன்பான சகோதரர்களே, ஐந்தாவதாக மக்கள் அதற்கு எதிராக நமக்கு நாளைக்கு மறுமையில சாட்சி சொல்வார். இதை பார்க்கிற மக்கள், கேள்விப்படுற மக்கள், இதனால் பாதிக்கப்பட்ட மக்கள் நமக்கு எதிராக அல்லாஹ்விடத்துல இந்த 5 சாட்சிகளை நினைத்து பாருங்கள். அடுத்ததாக ஆறாவதாக திலாவத்துல் குர்ஆன், குர்ஆனோடு தொடர்பு வைத்துக் கொள்ளுங்கள். இந்த வசாவிஸிலிருந்து நீங்க இது ஒரு வகையான வசாவிஸ். குர்ஆனோடு தொடர்பு வைத்து தினமும் குர்ஆன் ஓதுற பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். நல்ல உபதேசங்களை கொஞ்சம் கேளுங்கள். அதே போன்று ஏழாவதாக, உங்களால் கட்டுப்படுத்த முடியலன்னா நோன்பு வைங்க. முகஸ்ஸிர் ஷஹவாத், நோன்புக்கு ஒரு பெரிய தன்மை இருக்கிறது, ஆற்றல் இருக்கிறது. இந்த மாதிரியான தப்பான சிந்தனைகள், தப்பான ஆசைகளை அது உடைத்து விடும், நொறுக்கி விடும். எனவே அப்படியான ஒரு நிலையை உருவாக்குங்க. எட்டாவதாக, இப்படி நம்ம கிட்ட இந்த மாதிரி நோய் இருக்குதுண்டா அதுல இருந்து பாதுகாத்து கொள்ளணும்னா கல்வத்து இருக்காது. இந்த மாதிரி பசங்களோடு நீங்கள் தனிமையில் அமராதீர்கள். இதெல்லாம் நமக்கு உலமாக்கள் சொல்லி தராங்க. ஏன்னா அப்படி அமரும் போதுதான் ஷைத்தான் என்ன அறியாமல் வந்து விடுகிறான். எனவே அந்த தப்பை செய்து விடுகிறேன். எனவே அதிலிருந்து தவிர்த்து கொள்ளுங்கள். யாரும் அதை செய்யணும்னு பாவத்தை செய்யறது இல்லை. அவர்களுக்கு சூழ்நிலை அந்த வேலையை செய்ய வைத்து விடுகிறது. எனவே அந்த செயல் நடக்காமல் இருக்க வேண்டுமானால் அதற்குண்டான எல்லா வகையான வாசல்களையும் அடைத்து விடுங்க. குறிப்பாக தனிமையை தவிர்த்து கொள்ளுங்கள். அவரும் ஆண் தான், நீங்களும் ஆண் தான், இருந்தாலும் தனிமையை வேணாம். ஏன்னா உங்கள்கிட்ட வேறு வகையான ஒரு எண்ணமும் ஷைத்தானியத்தும் இருக்கிறது, அது மிகைத்து விடுவான். எனவே அதை தவிர்த்து கொள்ளுங்கள். இப்படியான ஒரு நிலையை உருவாக்குற பொழுது இந்த பாவத்திலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ளலாம். சரி, இதுக்கு என்ன தண்டனை? நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி சாபத்துக்குரியவன், சபிக்கப்பட்டவன். அடுத்தது இவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கணும்? சஹாபாக்கள் ஒட்டுமொத்தமாக இஜ்மா என்கிற இஜ்மா சஹாபான்னு சொல்லுவாங்க. ஒட்டுமொத்தமாக எல்லா சஹாபாக்களும் சேர்ந்து தீர்மானித்த ஒரு சட்டம் என்னன்னா, ஃபக்துலுல் ஃபாயில வல் மஃஊல பிஹி, அதை செய்கிறவனும் செய்யப்பட்டவனையும் அவனை கொல்லுங்க. இஸ்லாமிய அரசாங்கமாக இருந்தால், இஸ்லாமிய அரசாங்கமாக இருந்தால் ஓரினை சேர்க்கை செய்தவனும் செய்யப்பட்டவன் அவன் உடன்பாடோடு செய்யப்பட்டால் அவனே மக்கள்கிட்ட சொல்றான் இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு. அப்படியானால் அவன் உடன்பட இல்லை, அவன் அமைதியா இருக்கிறான் என்றால் 2 பேருமே உலகத்தில் வாழ தகுதியற்றவர்கள். ஏனென்றால் அந்த நோய் அவன் சும்மா இருக்க மாட்டான், இன்னும் பல பேர்களை கெடுத்து விடுவான். ஒருவனை கெடுத்து விட்டால் முடிஞ்சு போச்சு, சிறுவனை கெடுத்து விட்டால் அவன் இந்த வேலையை செய்தவனாக மாறிவிடுவான். எனவே ஃபாயிலும் மஃஊலும் இஸ்லாமிய நாடாக இருந்தால், ஷரியத்து சட்டம் செயல்பாட்டில் இருந்தால் அவன் கொல்லப்பட வேண்டியவன். இப்னு கைம் ஜௌசி ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, இந்த சட்டத்தில் எல்லா சஹாபாக்களும் ஒருமித்த கருத்தோடு இருந்தார்கள். 2 சஹாபி மட்டும் இதுல வேறுபட்டாங்க. வேறுபட்டதுல அவர்களை கொல்ல வேண்டும் என்பதில் வேறுபடையில, எப்படி கொள்ளுதல் என்பதில் அவருக்கு கருத்து வேறுபாடு. தலையை வெட்டுறதா கல்லறைகிறதா அதுலதான் கருத்து வேறுபாடு. ஆனா உலகத்தில் அவன் வாழ தகுதியற்றவன் என்பதில் எல்லா சஹாபாக்களும் ஒத்த கருத்தில் இருக்கிறாங்க என்று இப்னுல் கைம் ஜௌசி ரஹிமஹுல்லாஹ் தங்களுடைய ஃபத்வாவை இப்படி சொல்லி முடிக்கிறார். எனவே இந்த அளவுக்கு ஒரு மோசமான ஈனச் செயலாக இருக்கிறது இந்த லிவாத் என்கிற
ஓரினை சேர்க்கை. எனவே நம்முடைய சமூகத்தை, நம்முடைய இளைஞர்களை நாம் காப்பாற்ற வேண்டும். அப்படியான சிந்தனை உள்ளவர்கள் நல்ல இப்படிப்பட்ட தர்பியத்து பயிற்சி எடுத்துக் கொள்ளுங்கள். குர்ஆனோடு நல்ல தொடர்பு எடுத்துக் கொள்ளுங்கள். நோன்பு வைத்து உங்களுடைய ஆசைகளை அடக்கிக் கொள்ளுங்கள். இப்படியான ஒரு பக்குவத்தோடு நம்மை நாம் கண்ணியமாக பாதுகாத்துக் கொள்வோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த சாபத்துக்குரிய செயலிலிருந்து நம்முடைய சமூகத்தை அல்லாஹ் பாதுகாப்பானாக. அப்படிப்பட்ட நோய் இருக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் ஒரு நல்ல ஹிதாயத்தையும் நேர்வழியும் கொடுத்து அவர்களை நல்ல வழிக்கு கொண்டு வருவானாக என்று அல்லாஹ்விடத்தில் துஆ செய்து கொள்வோம். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வலதிக்ருல்லாஹி அக்பர். வல்லாஹு யஅலமு மா தஸ்னஊன்.